Hi guys, welcome to my channel Chiral Chemists. இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரிஜின் சாஃப்ட்வேர்ல கிராஃப் டிரா பண்றது, ஒரிஜின் சாஃப்ட்வேர்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி ஒரிஜின் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி லைசன்ஸை ஆக்டிவேட் பண்றது அதை பத்தி பார்த்தோம். நீங்க அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அது பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கைஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே ஒரிஜின் சாஃப்ட்வேர்ல எப்படி நம்ம கிராஃப் டிரா பண்றது அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் பேசிக்கா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், எக்ஸல் சாஃப்ட்வேரும் சரி ஒரிஜின் சாஃப்ட்வேரும் சரி நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தேவை. ஸோ அந்த டேட்டா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். நம்ம எக்ஸல்னாலும் சரி ஒரிஜின் சாஃப்ட்வேர்னாலும் சரி நம்ம எல்லாத்தையுமே வந்து டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் டேட்டா எல்லாத்தையுமே காப்பி பண்ண போறேன். கண்ட்ரோல் ஏ அமுக்கிறேன், எல்லாம் செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் சி அமுக்கிறேன், எல்லாம் காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் மினிமைஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரிஜின் சாஃப்ட்வேரை நான் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ எனக்கு ஒரிஜின் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் உங்களுக்கு தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் வந்து கர்சர் இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி அமுக்குவேன், எல்லாமே பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேவ் லென்த் இருக்கு, அப்சர்வேஷன் 1 அண்ட் அப்சர்வேஷன் 2 இருக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து நான் வந்து இந்த டேட்டாவுக்கு நான் வந்து கிராஃப் ட்ரா பண்ண போறேன். ஸோ எப்படி ட்ரா பண்ண போறேன்றதை நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து மூணையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் இதுக்கு தான் இப்போ கிராஃப் ட்ரா பண்ண போறேன். நான் வந்து இப்போ ஒரு பேசிக் கிராஃப் தான் நான் ட்ரா பண்ண போறேன். இது இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணும் கிராஃப் வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளாட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேசிக் டூலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஒரிஜின் சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எதுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போ ஒரு பேசிக் கிராஃப் தான் ட்ரா பண்ண போறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லைன் பிளஸ் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பேசிக் கிராஃப் வந்து இப்போ ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடிட்டிங் பண்ண போறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு எப்படி தேவைன்னு அதை வந்து அப்படி நான் வந்து டிசைன் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத எல்லாமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற ரெண்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்டா வேணும், ஃபாண்ட் சைஸ் வேற வேணும். ஸோ எல்லாமே வந்து நான் ஃபார்மேட் பண்ண போறேன். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா லைன் கலர் மாத்தலாம், லைன் ஷேப் மாத்தலாம், ரேஞ்சு மாத்தலாம், மேஜர் டிக்ஸ் மைனர் டிக்ஸ் மாத்தலாம், அதோட சைஸ் அண்ட் ஷேப் மாத்தலாம், கலர் மாத்தலாம், எல்லாமே மாத்தலாம். இந்த கிராஃப்ல நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃபார்மேட் ஆப்ஷன் மேல இருக்கும், அந்த ஃபார்மேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும். ஆக்சஸ் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸா ஒய் ஆக்சஸா இஜெட் ஆக்சஸா கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ் தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணி லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் எல்லாத்தையும் வந்து நான் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி மாத்தணும்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து அந்த டயலாக் பாக்ஸ். இப்போ டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரம் 2 இருக்கு. இதான் அந்த ரேஞ்ச். எனக்கு ரேஞ்ச் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 to 550 இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து எனக்கு 300 இருக்கணும், எண்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 550 இருக்கணும். ஸோ கொடுத்துட்டேன். இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து எனக்கு 100 கூட கூடாது, 50 கொடுக்கணும். ஸோ 50 நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டைட்டில் நான் வந்து என்ன கொடுப்பேன், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸோட டைட்டில் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் வந்து நான் அப்சர்வேஷன் சொல்லி கொடுக்குறேன், சாரி வேவ்லென்த் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வேவ்லென்த் சொல்லி கொடுத்துட்டேன். இதோட கலர் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கணும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 28 கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபாண்ட் டைப் வந்து நான் இதான் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஏரியல் ரவுண்டட் எம்டி போல்டு கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் டிக்ஸ், அதாவது மேஜர் டிக்ஸ் மைனர் டிக்ஸ் அண்ட் லைன் கலர் கேட்கும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லைன் கலர் கேட்குது. எனக்கு லைன் கலர் வந்து பிளாக்ல இருக்கட்டும். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 கிட்ட இருக்கட்டும். அடுத்து மேஜர் டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்கட்டும், அதோட லென்த் கேட்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிக்ஸோட கலர் கேட்கும். நான் வந்து டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். மைனடிக்ஸ் நான் 0 கொடுத்துட்டேன், பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நான் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் மைனடிக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேல் பார்த்தா தெரிஞ்சு மைனடிக்ஸ் வந்து இங்கே 1 இருக்கு, நான் 0 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் லைன் அண்ட் டிக்ஸ் மறுபடியும் போகிறேன். மைனடிக்ஸ் 0ல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இப்போ அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டேன். உங்களுக்கு கிராஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் தெரியும், பார்க்கலாம் என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஓகே கொடுத்துருங்க, பார்த்தா தெரியும் கிராஃப்ல வந்து சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அந்த ஃபாண்ட்டையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். மறுபடியும் என்னோட ஒன்றும் இல்லை, ஃபார்மேட் ஆஃப் வைக்கிறேன். ஃபார்மேட் போயிட்டு ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் டிக்ஸோட கலர் அந்த 300 350 400 450 இருக்குல்ல, அதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணலாம். அதை சேஞ்ச் பண்ண தான் நான் போறேன். ஸோ லைன் அண்ட் டிக்ஸ் போறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்பெஷல் டிக்ஸ் போகலாம். ரெஃபரன்ஸ் லைன்ஸ்
பிரேக்ஸ் ரக். ஸோ லைனட்டிக்ஸ்லாம் நம்ம வந்து மாற்றக்கூடிய எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ நான் வந்து கலர் வந்து வயல் கலர் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் லைன் கொடுத்துருக்கேன். மைனடிக்ஸ் லைனா வந்து 0 கொடுத்தனால உங்களுக்கு அது அப்படியே தான் காமிக்குது. ஸோ கிரிட்ஸ் நம்ம வந்து போய் பார்க்கலாம் லைன் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் இப்போ வந்து ஒய் ஆக்சஸ்க்கு மாற்ற போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் போகிறேன், ஆக்சஸ் போகிறேன், ஒய் ஆக்சஸ் போகிறேன். இப்போ நமக்கு அதே மாதிரி சேம் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒய் ஆக்சஸ்க்கு. நான் ஸ்டார்டிங் வந்து 0 கொடுக்குறேன். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ இருக்கணும், இது 0.5 கிட்ட இருந்தால் போதும். ஸோ நான் வந்து 0.5 கொடுக்குறேன். ஸோ இன்க்ளூட் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 இருந்தால் போதும். அது பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்சார்பன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இதோட கலர் எனக்கு எப்படி பார்த்தா ஆக்சுவல் ரெட் கலர்ல இருக்கணும். ஏரியா எம்டி பிளாக் போடுங்க. சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் 28 கூட கொடுத்துட்றேன். லைன் அண்ட் டிக்ஸ் இப்போ பார்த்தா ஆக்சுவல் லைன் கலர் வந்து பிளாக் கலர்ல இருக்கணும். பட் வந்து திக்னஸ் வந்து 5 இருக்கட்டும். லென்த் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்கட்டும். கலர் வந்து ஆக்சுவல் டார்க் ப்ளூ. ஆக்சுவல் நான் வந்து அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு மாறிடுச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். சாரி எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இந்த 0.5, 0.4, 0.3, 0.2, 0.1 இருக்குல்ல. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து போயிருக்கேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வந்து ப்ரௌன் கொடுத்து பார்ப்போம் கலர் சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு இது ஒரு கலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஃப் ஒரு கலரில் இருக்குது, செகண்ட் கிராஃப் ஒரு கலரில் இருக்குது. இப்போ நான் 2 கலரையும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு நான் கலர் போகிறேன். கலர் போயிட்டு ஒவ்வொரு கிராஃப் கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து எனக்கு என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கட்டும், மாற்றிட்டேன். அது மாதிரி செகண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிங்கிள் ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிராஃப் வந்து சம்வாட் என்ன கலர் கொடுக்கலாம், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 கலர் இப்போ எனக்கு இருக்கு. இதை நான் வந்து எல்லோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாண்டல் கலரில் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இப்போ வந்து நான் 2 இது கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்சர்ஷன் 1, இது அப்சர்ஷன் 2. இதை நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். அதாவது இங்கே நம்ம வந்து ஸ்கேல் எழுதுவோம் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கேல் எழுத போகிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் பார்ட் சொல்லியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ தான் நான் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் நான் வந்து மாற்ற போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சாரி மொத்தமாக டெலிட் ஆயிடுச்சு. நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஜஸ்ட் அதாவது இந்த லைன் வந்து என்ன அப்சார்ப்ஷன், இந்த லைன் என்ன ஆப்ஷன் சொல்லி நான் அதை கிளிக் பண்ண போகிறேன். நான் வந்து இதில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். அப்சார்பன்ஸ் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்பன்ஸ் 2. எனக்கு கீழே இருக்கிறது தேவையில்லை, நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் இந்த ஸ்கேல் வந்து இங்கே வந்துருச்சு. இதை நான் ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் பண்ணி இங்கே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்க்கு நான் டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிராஃப் நான் கொஞ்சம் கீழே வந்து லென்த் நான் ட்ராக் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் பொசிஷன் தான் மாற்றி வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிராஃப்க்கு வந்து நான் டைட்டில் வைக்க போகிறேன்.
ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த கிராஃப் டைட்டில் வைக்க போறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பிளெயின் ஸ்பேஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட் டெக்ஸ்ட்னு கொடுங்க. நான் வந்து அப்சார்பன்ஸ் விசஸ் வேவ் லென்த் சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த கிராஃபோட நேம் மாதிரி. ஸோ இதை நான் இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து மாற்ற போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜஸ்ட் நான் போல்டு கொடுக்குறேன், அண்டர்லைன் கொடுக்குறேன், டேப் வந்து நான் 10 மாத்துறேன், சைஸ் வந்து 28 வைக்கிறேன், டெக்ஸ்ட் டைப் வந்து ஆஸ் யூஷுவல் மாண்டனேட் பாண்டட் பிளாக் கொடுக்குறேன், கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் வந்து சம்வாட் நான் இந்த ப்ளூ கொடுக்குறேன். ஸோ நான் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கிராஃபோட நேம் எனக்கு கிடைச்சிச்சு, அதாவது கிராஃபோட டைட்டில். ஸோ இவ்வளோதான் கைஸ். இதான் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ல கிராஃப் ட்ரா பண்றது. இதான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம், எப்படி வந்து கிராஃப் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ல ட்ரா பண்றது சொல்லிட்டு. இதை நம்ம வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் நீங்க ஃபைல் பண்ணினா கூட சேவ் ஆப்ஜெக்ட், சேவ் ப்ராஜெக்ட் ஆசன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து சேவ் பண்ணலாமே தவிர இது வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி வேர்ட் ஃபைல்லையோ இல்ல பிடிஎஃப்ஓ இல்ல பவர் பாயிண்ட்ல நீங்க வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன ஈஸியா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த கிராஃப் மட்டும் நீங்க வந்து கிராப் பண்ணி நீங்க உங்க பிடிஎஃப்ஓ இல்ல வேர்ட் ஃபைலோ இல்ல வந்து பவர் பாயிண்ட்ல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ல எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்றது, எப்படி கிராஃப் டிரா பண்றது சொல்லி. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கிராஃப் தான் நான் வந்து டிரா பண்ணி காமிச்சேன். இது மாதிரி எக்கச்சக்க கிராஃப் வந்து இதுல இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் உடனே கிளிக் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்களே. ஸோ பிளாட்னு சொல்லியிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எப்படி எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி இடங்கள்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சொல்லி நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ல இருந்து ஒர்க் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ என்ன டவுட்னாலும் சரி நம்ம கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். See you guys.